அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 எக்ஸலில் LAB-5 பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கிளாஸ் 5 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனோட லேப் செஷன் தான். இந்த லேப் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஒர்க் புக் அண்டு கிரியேட் த பிலோ டேபிள். என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸலில் ஓப்பன் பண்ணி டேபிளை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டேபிளை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுற எப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த பார்டர்ஸில் போய்ட்டு தேவையானவங்களுக்கு என்ன பார்டர் வேணுமோ அந்த பார்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் டேபிள் க்ரியேட் பண்ணுறது. நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட் லேபில் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் கொஷின் முடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் கொஷின், சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைட் நேம் அண்டு லொக்கேஷன். ஸோ ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்ற ட்ரைவில் உங்கள் கோர்ஸ் என்னவோ அந்த கோர்ஸில் இருக்க ஃபோல்டரில், உங்கள் நேம் இருக்கிற ஃபோல்டரில் அதுக்குள்ளே சப்ஜெக்ட் ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அங்கே இன்றைக்கி 5th லேபில் ஸோ LAB-5 டேட்டு மந்த்து இயர் போட்டு சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸலில் எப்படி நம்ம சேவ் பண்ணுவோம்? இந்த ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+S ஷார்ட்கட் கொடுத்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டூடெண்ட்டுன்ற ட்ரைவில் கோர்ஸில் உங்கள் நேம் போட்ட ஃபோல்டரில் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டில் LAB-5ன்னு 5 போட்டு LAB-5 ஓப்பன் ப்ராக்கெட் இன்றைக்கி டேட்டு போட்டுட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக்கில் இருந்து வேறு ஏதாவது இருந்தால் மாற்றி விட்டுருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா உங்களது சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபைல் நம்ம டைப் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்கும். அதனால் ஃபைலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது தேர்ட் கொஷின், do the below conditional formatting steps. ஸோ கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் செய்ய சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், சேஞ்ச் த தேர்ட் காலம் இன் ஹைலைட் செல் ரூல்ஸ் பிலோ 50. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3வது காலமில் ஹைலைட் செல் ரூல்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பிலோ 50 இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3வது செல்லுன்றது எது, 3வது காலம்ன்றது எது? இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது 3வது காலம். ஸோ இங்கே எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூலை பிலோ 50 அப்படின்னா என்ன? கிரேட்டர் தென் வருமா, லெஸ் தென் வருமா? லெஸ் தென். பிலோனா லெஸ் தென். லெஸ் தெனில் போயிட்டு 50, இங்கே 50 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கலர் ரெட் கலர் நீங்களாக சூஸ் பண்ணுறது தான். ஸோ ரெட் கலர் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருமே காமனாக ரெட் கலரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. கொடுத்ததையும் பாருங்கள் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப், சேஞ்ச் த 4th காலம் டாப் பாட்டம் ரூல் பிலோ 10%. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தது 4th காலம், இதுதான் இந்த 4th காலம். இது செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போது கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில்
டாப் பாட்டம் ரூல்ஸில் பிலோ 10%னா பாட்டம் 10%, ஓகேங்களா? பிலோனா பாட்டம் 10%. இதை கொடுத்துக்கோங்க. இதில் என்ன கலர் கொடுக்குறீங்கன்னா கஸ்டம் கலரில் போயிட்டு ஃபில் கலரில் இங்கே ஆரஞ்சு ஷேடோவில் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கலர் கொடுங்க. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இதுதான் பிலோ 10%ல் இந்த காலமில் இருக்கிறது, ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஸ்டெப், கிவ் த 5th காலம் இன் டேட்டா பாஸ் ஆப்ஷன் யூஸிங் எனி சாலிட் ஃபில் கலர் ஆப்ஷன். ஸோ மூணாவதாக 5th காலமை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் டேட்டா பாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் கலர் வந்து சாலிட் ஃபில் கலர் கொடுத்துட்டாங்க. பட் எனி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் ஃபில் கலர் ஆப்ஷனில் எனி கலர், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 5th காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பாஸ், இதில் சாலிட் கலர்ஸ். ஸோ வந்து இதில் விண்டோஸ் 7ல் வந்து நார்மலாக உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து விண்டோஸ் 10 அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, எக்ஸல் வந்து 13 இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து சாலிட் கலர் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சாலிட் கலர் ஆப்ஷனில் ஏதோ ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி எனி கலர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சாலிட் கலர்ன்றது கொடுக்காம இருந்தாங்கன்னா, ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அடுத்தது ஸ்டெப் 4, கிவ் த கலர் ஸ்கேல் டு 6th காலம் இன் ரெட் கலர், ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6th காலமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்க, ரெட் கலரில் கொடுக்க சொல்லி, ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் கலர் ஸ்கேலில் ரெட் கலர்னும் போது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெட் எல்லோன்னு நீங்களே இங்கே மேலே வச்சிங்கன்னா ரெட் எல்லோ கலர் ஸ்கேல்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த கலர் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது 5th ஸ்டெப், கிவ் த ஐகான் செட் டு 7th காலம் யூஸிங் டைரக்ஷனல் ஆப்ஷன், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 7th காலம்க்கு ஐகான் செட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, டைரக்ஷனல் ஆப்ஷன். ஸோ இதுதான் அந்த 7th காலம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் ஐகான் செட்டில் டைரக்ஷனல், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் காமிக்கிறது இல்லையா அந்த ஆரோ மார்க்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி டைரக்ஷன் காமிக்கிறது இது தான் சொல்லியிருக்காங்க அவங்க, ஓகேங்களா? ஸோ 7th காலமில் ஐகான் செட் வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் இருந்த எல்லா ஸ்டெப்புமே முடிச்சிட்டப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அந்த டேபிள் இந்த மாதிரி மாறி இருக்கணும், ஓகேங்களா? நீங்களும் ஸ்டெப்ஸை 1 by 1 கொஷின் படிச்சுட்டு இந்த மாதிரி 1 by 1 செஞ்சு பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கும் இப்படி தான் ஆன்சர் வரும், ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் 4th கொஷின், கிளிக் த நெக்ஸ்ட் ஷீட் அண்ட் கிரியேட் த பிலோ டேபிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிளை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஷீட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1, இன்செர்ட் த 105 ரோல் நம்பர் அண்ட் என்டர் த கோர்ஸ் நேம் DCO. ஒரு ரோவை இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 105 இங்கே பாருங்கள், 104க்கு அப்புறம் 106 தான் இருக்குது. ஸோ 105 இல்லை, அதனால் ரோ இன்செர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வச்சுக்கிட்டு இன்செர்ட் தானே புதுசாக ரோ க்ரியேட் பண்ணுறது, இதில் இன்செர்ட் ஷீட் ரோன்னு க்ரியேட் பண்ணால் வந்துடும். அப்படி இல்லைன்னா வேறு என்ன மெத்தட் சொன்னேன், Ctrl+ கொடுத்தீங்கனாலையும் ஒரு ரோ க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? இதில் 105 DCOன்ற கோர்ஸ் நேம் போட சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது ஸ்டெப் 2, டெலீட் த லாஸ்ட் ரோவை டெலீட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ரோவை இப்படி ஃபுல்லாக வச்சு செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலீட்டில் போயிட்டு ஷீட் ரோஸ் டெலீட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் என்ன சொன்னேன்,
கண்ட்ரோல் மைனஸ் அது கொடுத்தீங்கனாலையும் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, கண்ட்ரோல்ஸ் மைனஸும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அந்த ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டெப் 3, சேஞ்ச் த டேபிள் as ஃபார்மேட் மெத்தட் யூஸிங் க்ரீன் கலர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டேபிளை சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. டேபிள் as ஃபார்மேட் as டேபிள் மெத்தட் மூலிமா க்ரீன் கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு ஃபார்மேட் as டேபிள் யூஸ் பண்ணணுன்னா நம்ம கண்டென்ட் இப்படி இருக்கணும். ஓகேங்களா, நம்ம டேபிள் போடும்போது பார்டர் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு இப்படி நார்மல் கண்டென்ட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கலர் ஏதாவது ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ கிளியரில் போயிட்டு கிளியர் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட் எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ போயிட்டு டேபிள் as ஃபார்மேட்டில் இந்த க்ரீன் கலர் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ அது சூட் ஆகும். சில பேர் மாற்றிட்டு என்னடா கலர் மாறலையேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பார்டர் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் as டேபிள் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட் as டேபிளும் யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி லேப் செஷன் அவ்வளோதான். இதில் நம்ம 2 பார்த்தோம். என்னென்னா கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது இன்செர்ட் டெலிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் ஒரு காலமுக்கும் ஒரு ஆப்ஷன் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ஒரு காலமும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். சேம் என்ன இங்கே கலர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் ஈவனான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பொறுமையாக செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.